இந்த மழை நேரங்கள்ல அதிகமா எலுமிச்சம்பழம் மலிவா கிடைக்கும். நம்ம அத வாங்கி வச்சுக்கிருவோம். ஆனா, அத யூஸ் பண்றதுக்கு நேரம் கிடைக்காது. சளி பிடிக்கும், இருமல் வரும்ன்றதுக்காக நம்ம லெமன ஸ்கிப் பண்ணிருவோம். ஆனா, இனிமே இந்த மாரி செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அடுத்த மாசம் வரை கெட்டு போகாம எப்படி வச்சுக்கலாம்னு பார்க்கலாம். இதுக்கு இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழம் எல்லாத்தையும் இந்த மாரி டிஃபன் பாக்ஸ் இருந்துச்சுன்னா ஓகே. அப்படி டிஃபன் பாக்ஸ் இல்ல, அதிகமா இருக்குது அப்படின்னா, இந்த மாரி சம்படத்துல நம்ம லெமன போட்டுட்டு, இந்த மாரி சம்படத்துல போட்டுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில வச்சோம் அப்படின்னா, 1 மாசம் வரையும் தாராளமா கெட்டு போகாம யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே நீங்க ஃப்ரிட்ஜில வைக்க வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த மாரி பாட்டில் நார்மல் எல்லா கடையிலயும், பெட்டி கடையிலயும் கிடைக்கும். இந்த மாரி வாங்கி வச்சுக்கிட்டு, இருக்கக்கூடிய எல்லா லெமனையும் இதில போட்டுக்கலாம். இப்ப எல்லா லெமனையும் இதில போட்டதுக்கப்புறம், இதில முழுகுற அதாவது லெமன் முழுகுற அளவுக்கு தண்ணி ஊத்துனா போதும். ரொம்ப தண்ணி ஊத்த வேணாம். இந்த மாரி முழுமையா தண்ணி ஊத்திட்டு நம்ம மூடி போட்டு நம்ம கிச்சன் ஓரத்தில வச்சுக்கலாம். நம்ம இது 2 நாளைக்கு ஒரு தடவ அந்த தண்ணிய மட்டும் கழுவிட்டு, வேற தண்ணி மாத்தி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, 1 மாசம் வரை கெட்டு போகாது. நம்ம தேவைப்பட்டுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, நம்ம சேனல தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இதே போல யூஸ்ஃபுல்லான டிப்ஸோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.